Find centroid of semicircle wire. ஸோ ஒரு செமிசர்க்கிள் ஒயர் இருக்குது. இந்த ஒயரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இதுக்காக நம்ம இந்த கர்வோட ஈக்குவேஷன் எடுத்துடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் கர்வோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா தெரிஞ்சது தான். எக்ஸ் என் ஈக்குவல் டு எக்ஸ் என் எக்ஸ் என் மைனஸ் 1. ஸோ இதுதான் டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்முலா. ஸோ இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணியாச்சுன்னா ஃபஸ்ட் எக்ஸ் கோடு எப்படி ஆகும்னா எக்ஸ் பவர் என் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என் வந்து 2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சுன்னா எண்ணுக்கு பதிலாக 2 எடுத்துக்கலாம். எக்ஸு என் மைனஸ் 1, இங்கே 2 இருக்கிறதுனால என் 2 மைனஸ் 1 1. ஸோ அதை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ அதே போல் ஒய் அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா எண்ணுக்கு பதிலாக 2 ஒய், மேலே பவர் வந்து 1 தான் வரும். டிஒய் ஈக்குவல் டு 0. சரி, ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம டிஒய் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஒய் மட்டும் ஒரு சைடு அடிச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒரு சைடு போட்டு போயிடலாம். டிஒய் ஈக்குவல் டு 2x இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 2x ஆயிரும். மைனஸ் 2x டிஎக்ஸ். ஸோ இந்த 2y வந்து அப்படி கீழே வரும். 2y. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணியாச்சுன்னா மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பை ஒய்ன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ நம்ம டிஒய் கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் பார், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒய் பாரோட ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா இன்டெக்ரல் ஒய் பவர் ஸ்டார் டிஎல் பை இன்டெக்ரல் டிஎல். ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு டிஎலோட வேல்யூ தெரியாது. ஒய் ஸ்டார்னால் ஒய் தான். ஸோ அது ஓகே. இப்போ இந்த டிஎலோட வேல்யூ தெரியாது. ஸோ இந்த டிஎலோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். டிஎல் ஈக்குவல் டு டிஎலுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. டிஎல் ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் டிஎலோட ஃபார்முலா. இதில் நமக்கு வந்து டிஒயோட வேல்யூ வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இது அப்படியே டிஒயில் அப்ளை பண்ணலாம். ஸோ டிஎக்ஸ் கோட் அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளஸ் டிஒய்க்கு பதிலாக வந்து மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பை ஒய், மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பை ஒய் த ஹோல் பவர் 2 ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இப்போ நமக்கு இந்த ஸ்கொயரில் இருக்க இந்த வேல்யூ எப்படி வச்சுட்டு 2 வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கீழே அது போல் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸ்கொயர். ஓகே. இப்போ நமக்கு டிஎக்ஸ் வந்து பொதுவாக இருக்குது, டிஎக்ஸ் கோடு. ஸோ அந்த டிஎக்ஸ் வந்து அப்படி வெளியே எடுத்துடலாம். வெளியே வரும்போது டிஎக்ஸாக மாறும். ஸோ இப்போ இந்த டிஎக்ஸ் போயிடுச்சுன்னா இதில் 1 தான் இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் இங்கே எக்ஸ் கோட் பை ஒய் ஸ்கோட் இருக்கும். எக்ஸ் கோட் பை ஒய் ஸ்கோட் ரூட் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒய் ஸ்கோட்டை ஒன்று பெருக்கிட்டு ப்ளஸ் பண்ணலாம். டிஎக்ஸ் y square plus x square by y square root. So y square plus x square already equation இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். x square plus y square is equal to r square. ஸோ இந்த y square plus x square பதிலாக r square யூஸ் பண்ணிக்கலாம். dx r square by y square root. ஸோ இப்போ ஆர் ஸ்கோடையும் ஒய் ஸ்கோடையும் ரூட்டில் இருந்து எடுத்தாச்சுன்னா
r/y dx. ஸோ நமக்கு இப்போ டிஎல்லோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஎல்லோட வேல்யூவை ஒய் பாரில் வந்து அப்ளை பண்ணி ஒய் பார் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒய் பாரோட ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தெரிஞ்சது தான், equation 2. ஸோ அப்படியே அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்தாச்சுன்னா இன்டெக்ரல் ஒய் ஸ்டார் டிஎல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணலாம். r/y dx பை இன்டெக்ரல் டிஎல். இந்த டிஎல் வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒய் ஸ்டார்னா ஒய் தான். ஸோ அது குழப்பமே இல்லை. ஸோ இன்டெக்ரல் ஒய்னா ஒய் ஸ்டாரை எடுத்துக்கலாம் இன்று r/y dx by integral changing length. Okay, is equal to இப்போ சேஞ்சிங் லென்த்து இன்டெக்ரல் ஒய்யும் ஒய்யும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணி வச்சுன்னா இன்டெக்ரல் r dx பை இன்டெக்ரல் dl மட்டும் நமக்கு இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த dlக்கு பதிலாக வந்து நம்ம 2/r dl is equal to 2/r/4 எடுக்கலாம். ஸோ இது எப்படின்னா நமக்கு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து 2/r, ஆனால் நமக்கு இங்கே கோட்ரண்ட் தான் இருக்குது. ஸோ சர்க்கிளில் 4ல் 1 மடங்கு தான் கோட்ரண்டு. ஸோ அதனால் 4 கொண்டு வகுத்துருக்குறோம். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆர் பொதுவாக இருக்கிறதுனால ஆறு வெளியே எடுத்துகிட்டு இன்டெக்ரல் டிஎக்ஸ்னு வச்சுக்கலாம். கீழே அந்த இன்டெக்ரல் டிஎலுக்கு பதிலாக 2/r/4. ஓகே. ஸோ இந்த டிஎக்ஸ் வந்து இன்டெகிரேஷன் பண்ணி வச்சுன்னா இது வந்து 0 to r இன்டெகிரேஷன் பண்ணுறதுல 0 to r. ஸோ இன்டெகிரேஷன் பண்ணி வச்சுன்னா எக்ஸ் டிஎக்ஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம். மேலே r 0. ஸோ கீழே அதே போல் 2/r/4 எடுத்துக்கலாம் அப்படியே. ஓகே. ஸோ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா r × rன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸ் பதில் r போடும்போது இங்கேயும் ஒரு r வந்துடுது. கீழே 2/r/4. ஸோ இதை அப்படியே டிஃபைன் பண்ணும்போது நமக்கு 2r/byன்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு.